அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது இந்தியா பாகிஸ்தான் 1971 போர். இந்தியாவை மிரட்ட வங்காள விரிகுடா வந்த அமெரிக்க போர் கப்பல்கள் சோவியத் என்ன செய்தது, இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1971 டிசம்பர் 12ஆம் தேதி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் மீண்டும் கூட்டப்பட்ட போது பாகிஸ்தான் பிரதிநிதி குழுவின் தலைவர் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ மற்றும் ஐநாவுக்கான அமெரிக்க பிரதிநிதி ஜார்ஜ் புஷ் சீனியர் ஆகியோரை எதிர்கொள்வதற்காக இந்திய பிரதமர் இந்திரா காந்தி வெளியுறவு அமைச்சர் ஸ்வரன் சிங்கை அங்கு அனுப்பி வைத்தார். ஸ்வரன் சிங் பாகிஸ்தானை கிண்டல் செய்யும் விதமாக, பூட்டோ இப்போதும் இந்தியாவை வென்று டெல்லியை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறாரா என்ன என்று கேட்டார். நிக்சன் மற்றும் கிசிஞ்சரின் அறிவுறுத்தல்களின் பேரில் போரில் இந்தியாவின் நோக்கங்கள் குறித்து புஷ் கேள்வி எழுப்பிய போது, ஸ்வரன் சிங் வியட்நாமில் அமெரிக்காவின் நோக்கங்கள் என்ன என்று பதில் கேள்வி கேட்டார் என்று கேரி ஜே பாஸ் தி பிளட் டெலிகாம் என்ற தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். சோவியத் யூனியன் பாதுகாப்பு கவுன்சிலின் போர் நிறுத்த தீர்மானத்தை 3வது மற்றும் கடைசி முறையாக வீட்டோ செய்ததன் மூலம் இந்தியாவை காப்பாற்றியது. இது கிசிஞ்சரை மிகவும் கோபப்படுத்தியது. கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்க குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற உதவும் சாக்கில் நிக்சன் மற்றும் கிசிஞ்சர் அமெரிக்க கடற்படை கப்பல் USS என்டர்பிரைசஸை உடனடியாக வங்காள விரிகுடாவை நோக்கி அனுப்ப முடிவு செய்தனர். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அதற்கு முந்தைய நாளே எல்லா அமெரிக்க குடிமக்களும் டாக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டனர். அமெரிக்க போர்க்கப்பல்கள் விரைவில் மலாக்கா வளைகுடாவிலிருந்து வங்காள விரிகுடாவிற்கு நுழையும் என்று பூட்டோவுக்கு கிசிஞ்சர் தெரிவித்தார். அணுசக்தியால் இயங்கும் அமெரிக்காவின் 7வது கடற்படை பிரிவு என்டர்பிரைஸில் 7 டெஸ்ட்ராயர் எனப்படும் நாசக்கர கப்பல்கள், ஒரு ஹெலிகாப்டர் கேரியர் USS திரிபோலி மற்றும் ஒரு எண்ணெய் கப்பல் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. இந்த கப்பல்களின் தளபதியாக அட்மிரல் ஜான் மெக்கெயின் ஜூனியர் இருந்தார். பின்னாளில் அவர் மகன் 3வது ஜான் மெக்கெயின் அரிசோனாவின் செனட் உறுப்பினராகவும் 2008 குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராகவும் ஆனார். இந்தியாவின் கடற்படையை ஒப்பிடும்போது அமெரிக்க கடற்படை மிக பெரியது. ஏவுகணை நெருக்கடியின் போது என்டர்பிரைஸ் கியூபாவை முற்றுகையிட்டது. இந்தியாவின் ஒரே விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்தை விட அது குறைந்தபட்சம் 5 மடங்கு பெரியது. என்டர்பிரைஸ் படைப்பிரிவில் இடம்பெற்றிருந்த இன்னொரு கப்பலான திரிபோலி கூட விக்ராந்தை விட பெரியதாக இருந்தது. அணுசக்தியால் இயங்கும் என்டர்பிரைஸ் மீண்டும் எரிபொருளை நிரப்பும் தேவை இல்லாமலேயே உலகம் முழுக்க பயணம் செய்யக்கூடியது. மறுபுறம் இந்தியாவின் ஒரே விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்தின் கொதிகலன்கள் கூட சரியாக வேலை செய்யவில்லை என்று பிளட் டெலிகிராம் புத்தகத்தின் ஆசிரியர் கேரிபாஸ் எழுதியுள்ளார். என்டர்பிரைஸின் கேப்டன் அட்மிரல் ஜூம்வால்ட் நவம்பர் 1989 யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட்டில் உரை நிகழ்த்த வந்தார். 1971ஆம் ஆண்டில் 7வது கடற்படை பிரிவை இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பியதன் நோக்கம் என்ன என்று கேட்டபோது, அதன் நோக்கம் என்னவென்று தெளிவாக தெரியவில்லை என்று அவர் பதிலளித்தார். நண்பர்களுக்கு நெருக்கடி காலங்களில் உதவுவதில் இருந்து அமெரிக்கா பின்வாங்காது என்று உலகிற்கு காட்டுவதற்காக இது நடந்திருக்கலாம் என்று அவர் கூறினார். ஒரு இந்திய கடற்படை கப்பலை நாம் எதிர்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அட்மிரல் ஜூம்வால்ட் கிசிஞ்சரிடம் கேட்டிருந்தார். நீங்கள்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று அதற்கு கிசிஞ்சர் பதிலளித்தார் என்று அட்மிரல் SM நந்தா தனது சுயசரிதையான த மேன் ஹூ பாம்ப்ட் கராச்சியில் எழுதியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள SS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.